அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 17. அனைவருக்கும் காலை வணக்கம். சனிக்கிழமை பொங்கல் முடிந்து விட்டன. இன்னைக்கு காணும் பொங்கல். பிரபல அமெரிக்க பல்துறை வித்தகர் பெஞ்சமின் பிராங்க்லின் ஜனவரி 17ஆம் தேதி பிறந்தார். ஐக்கிய அமெரிக்காவை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்த பெஞ்சமின் பிராங்க்லின் இவர் இடிதாங்கிய கண்டுபிடிச்சவர். லைட்டிங் கண்டக்டர் அதை கண்டுபிடிச்சவர். மின்னல் கடத்தின்னு சொல்றாங்க. மின்னலை கடத்த இடிதாங்கி என்பது பெரிய ஒரு தாங்கி, ஒரு டேங்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். அது ஒரு இரும்பு கலவை ஆல் செய்யப்பட்ட ஒரு இரும்பு மற்றும் காந்த முனை உள்ள மின்னல் கடத்தி பொருள். மின்னலை கடத்தும் ஒரு எர்த்து வயர்ன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி. அமெரிக்கா பாஸ்டன் நகரில் 1206 பிறந்தவர். தந்தை சோப்பு மெழுகுவர்த்தி தயாரித்து விற்பவர். 17 குழந்தைகள் இருந்ததால் வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடியது. ஒரு ஆண்டு கூட முழுமையாக இவர் பள்ளி சென்றதில்லை. ஆனால் தானாக முயன்று கல்வி கற்றார். 7 வயதிலேயே கவிதைகள் எழுதுவார். தொழிலில் அப்பாவுக்கு உதவியவாறே ஓய்வு நேரத்தில் 4 மொழிகளை கற்றுக்கொண்டார். நூல்கள் வாசிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அண்ணனின் அச்சுக்கூடத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு அச்சுக்கு வரும் அத்தனை புத்தகங்களையும் படித்து விடுவார். அண்ணனுடன் மனக்கசப்பு ஏற்பட்டதால் ஊரை விட்டு வெளியேறி பிலடெல்பியா சென்றார். அங்கு கஷ்டப்பட்டு ஒரு அச்சகத்தை நிறுவினார். பத்திரிகைகளில் எழுதினார். சீக்கிரமே பிரபலமானார். பென்சில்வேனியா கசட் இதழை 1720 வாங்கி நடத்தினார். அச்சு தொழில், பத்திரிகை மூலம் 40 வயதுக்குள் செல்வந்தரானார். புவர் ரிச்சர்ட் அல்மனாக் என்ற புகழ்பெற்ற இதழை உலகுக்கு அளித்தவர். இது இவருக்கு பெரும் செல்வம், புகழ் மற்றும் கௌரவத்தை பெற்று தந்தது. குறைந்த எரிபொருளில் நிறைய வெப்பம் தரும் அடுப்பை தயாரித்து விட்டார். செயற்கை உரங்களை கண்டறிந்தார். மின்னலில் மின்சக்தி இருப்பதை ஆய்வின் மூலம் கண்டறிந்தார். மின்னல் இடியிலிருந்து கட்டிடங்களை பாதுகாக்க இடிதாங்கியை கண்டுபிடித்தார். கிட்டப்பார்வை, தூரப்பார்வை ஆகிய 2 பாதிப்புகளுக்கும் உள்ளான முதியவர்களுக்கான பைஃபோக்கல் லென்ஸை கண்டுபிடித்தார். இருபுற